Hi friends, welcome to Dakshnya Home. Sunday aduma vandu pathina Sirvapuri da vandirundom. Actually Sirvapuri varanum plan kediyadu. பெரியபாடியான் கோயில் மட்டும் தான் வரணும்னு இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்து செகண்ட் டைமாக வரேன். ரெண்டாவது திருச்செந்தூர் சொல்லுவாங்க. இந்த கோவிலில் வந்து 6 வாரம் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த வேண்டுதல் நடக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு முருகர்னாவே சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே பிடிக்கும். நான் ஒரு முருகர் பக்தர் தான். நீங்கள் ஒரு முருகர் பக்தராக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவில் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் செகண்ட் டைம் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு ரொம்பவே தடங்கள் வந்துச்சு. நிறைய தடவை கிளம்பி நின்று இருக்கேன். இந்த தடவை வந்து எதிர்பார்க்காமலே வந்தோம். வந்து இந்த சிறுவாபுரியில் வந்து 10 மினிட்ஸில் வந்து நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு வந்தோம். அது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இப்போலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வந்து சண்டே அதுவுமா வந்து 10 நிமிஷத்தில் போய் சாமியை பார்த்துட்டு வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஆனால் போகும்போதே வேண்டிக்கிட்டே தான் போனேன். எப்படியாவது ஈஸியாக சாமியை பார்த்துட்டு வந்துடணுன்ற மாதிரி முருகா நீ தான் துணையாக இருக்கும்னு நினச்சிட்டே தான் போனேன். அதுக்கேற்ற மாதிரி 10 நிமிஷத்துல சாமியை பார்த்துட்டு அதுவும் ஃப்ரீ தர்ஷனில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு மனநிறைவோடு வெளியே வந்தேன். இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். திருச்செந்தூர் போக முடியாதவங்க இங்கே போயிட்டு வாங்க. எந்த வேண்டுதலில் இருந்தாலும் கல்யாண தடை, குழந்தை பேர், கடன், வீடு, முக்கியமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போக வேண்டிய கோவிலுங்க சிறுவாபுரி. 6 வாரம் தொடர்ச்சியாக நம்ம போய் வந்து விலைக்கு ஏற்றிட்டு வந்தோம்னா எந்த தடங்களும் இல்லாமல் போகும்போதே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நடக்கும்ன்ற நம்பிக்கை வந்து நமக்கு அப்போ முருகன் துணையாக இருக்கான்னு வந்துடும். அந்த மாதிரி போயிட்டு வாங்க வேண்டுதல் இருக்கவங்க. உள்ளே பார்த்தா கூட்டமே கிடையாது. ஆனால் நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகிட்டே இருந்தது. நல்ல வேளை நாங்கள் போகும்போது கம்மியாக இருந்துச்சு கூட்டம். அது இல்லாமல் அபிஷேகமும் பார்த்தோம். அதுவும் ரொம்ப பெரிய கொடுப்புனா தான் அபிஷேகத்தை பார்க்கறதுலாம். எங்கள் வந்து மரகத மயில் இருப்பார். சாமியை நல்லா திருப்தியாக பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. அதுவும் மதிய டைம் ஆகிடுச்சு, சாப்பிடாம தான் போயிருந்தோம். அந்த பிரசாதம் கிடச்சது இன்னுமே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே வந்து வேண்டுதலை வச்சு நடந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு, ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து வரவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே ஃபேமஸான கோயில். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்குது. கூட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு அந்த டைமில். அதனால் வந்து நல்லாவே சாமியை பார்த்துட்டு வந்தோம். திருச்செந்தூரில் எவ்வளோ கூட்டம் இருக்கோ அந்த மாதிரி இப்போவும் இங்கே கூட்டம் வந்துட்டுருக்கு. முருகர் பக்தர்லாம் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் போகாமல் இருக்காங்க, ஒரு தடவையாக போயிட்டு வந்துடுங்க. உள்ளார நல்லா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். அபிஷேகத்தை பார்த்தது இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வரும்போதே வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு இன்னொரு கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோவிலில் வந்து நிறைய வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறியெல்லாம் வந்து அங்கேயே வந்து விற்பாங்க. தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாம். ரொம்ப இயற்கையாகவே நல்லாயிருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. போகிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்காங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.